ரஞ்சித், மாரி செல்வராஜ் அவங்க மாதிரி ரொம்ப சீரியஸான முக்கியமான ஹெவியான படங்கள் பண்றாங்க ஜாதியை பத்தி. நீங்க பண்ற படம் வந்து அதே சில ஜாதிய விஷயங்களை கையாளுறது, பட் ஆனா ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா லைட்டா. பிகாஸ் இந்த ஊர் மக்களோட லைஃப்ல கிரிக்கெட் இருக்கு, இந்த ஊர் மக்களோட லைஃப்ல ஜாதி இருக்கு, இந்த ஊர் மக்களோட லைஃப்ல இந்த சண்டை இருக்கு, அந்த சண்டை இருக்கு, ஈகோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதுல நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு வந்து இந்த ஜாதி பிரச்சனைங்கிற மாதிரி இந்த படத்துல லைக் எல்லாமே வந்து கலந்து இருக்கிற மாதிரி. ஊருக்குள்ள என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ வுட் யூ சே திஸ் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ லைட்டர் வெர்ஷன் ஆஃப் அ ரஞ்சித் ஃபில்ம் ஒரு மாதிரி செல்வராஜ் ஃபில்ம்? இல்ல சார், எப்படின்னா இது எப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க சார். அதுக்காக பாதிக்கப்படல, அதுதான் சொல்ல வரேன். பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாவும் இருக்கும். ஏன்னா நான் வந்து வேடிக்கை பார்த்தவனோட ஸ்டேட்மெண்ட் இது. அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு அக்ரெசிவா இருக்கும். அதுல வந்து என்னை விட அவங்களுக்கு மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல். நம்ம அதை தான் ரொம்ப இதா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்று அதோட டெப்த் ரொம்பவும் தெரியவும் நான் அப்படி இன்ன வரைக்கும் நான் அதுக்குள்ள போகல. நான் பார்த்தது, என் கூட இருந்தது. இப்போ சின்ன சின்ன டைலாக் இருக்குல்ல, அதுல ஒரு சில டைலாக் நான் வந்து தப்பு பண்ணி நான் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் பாலசரவணன் பேசுற ஒரு சில விஷயத்துல நான் தான் பாலசரவணனா இருந்திருக்கேன். அந்த சோஷியல் அதுதானே. இப்போ பொலிட்டிக்கல் என்னன்னா நம்ம சரியா இருக்கமான்னு முதல்ல நம்மளை செல்ஃப் செக் பண்ணிட்டே வரும்பொழுது, நான் முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில தப்புகள் சில மைண்ட் செட்ல இருந்தேன்ல, அதை சேஞ்ச் பண்றேன்ல, அதை தான் நான் சரி நான் என்னை பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும். பட் இப்போ நீங்க சொல்ற ரஞ்சித் சாரா இருக்கட்டும், மாரி செல்வராஜ், அவங்கெல்லாம் வந்து அதுவும் இப்போ வாழையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல்ல. இப்ப ரஞ்சித் சார்லாம் அவருடைய கதையை சொல்லும்பொழுது அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட். அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கணும். அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். பட் நான் வேடிக்கை பார்த்தவன் தான் சார். நான் அதுல கொஞ்சம் மேபி இன்னும் எனக்கு அந்த டெப்த்துக்குள்ள போகாம நான் அப்படி சொல்லிட்டு வரேன். இன்னொன்னு, இந்த கதைக்கு அவ்வளவு தேவையும் படலைங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கு. இது ஏன் கேட்டேன்னா, இப்போ படம் முடியறப்போ யூஸ்வலா வந்து படம் வந்து இதை பற்றி தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி சென்ஸ் வரும். தட் இஸ் என்னதான் முன்னாடி நடந்திருந்தாலும், பிகாஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் கிராமர் என்னன்னா, படம் வந்து முடிகிறப்போ அந்த மெயின் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிற இடம் வந்து படம் முடியுது. பட் ஆனால் நீங்கள் நிறைய இஷ்யூஸ் எடுக்கிறதுனால, ஸோ அந்த ஈகோ சால்வ் ஆகணும், அந்த லவ் ஆங்கிள், அதனால அந்த லவ் ஆங்கிள் சால்வ் ஆகணும், இந்த ஜாதி பிரச்சனை ஒரு விதத்தில் அந்த அந்த கேரக்டரோட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக வந்து யூஆர் லீவிங் வித் அன் ஆடியன்ஸ் வித் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இமோஷன் வந்து அவர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாரு, இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக அவன் பண்ண விஷயம். ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்திருக்காங்க, இந்த கருத்தை தான் வந்து படம் எடுக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி பேச ஒரு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க முடிக்கிற இடம் அதுதான். நீ என்னதான் முன்னாடி சொல்லியிருந்தாலும் அதனால தான் நான் கேட்டேன். இல்லை சார், ஏன் நாங்கள் முடிக்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பிக்கிறது நான் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். நான் என்னதான் இன்ஸ்பைரிங்க்கு தினேஷ் கேரக்டரை எடுத்துக்கிட்டாலும், ஸ்க்ரீன் பிளேன்னு எழுத ஆரம்பிச்சது அன்போட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் நான் கதை எழுத ஆரம்பித்தேன். அதில் அப்போது அன்புக்கிட்ட தான் நான் ஆரம்பித்தேன். அவன் விளையாட போனால் விளையாட விடலை, அவன் கடைசியாக அந்த டீமில் சேர்ந்தானா இல்லையா, எந்த மாதிரி சேர்ந்தான், இதுதான் ஸ்கிரீன் பிளே பேட்டர்னு. ஸோ நான் இங்கே ஆரம்பிச்சு அங்கே முடிக்கிறேன். அன்போட ஜேர்னி தான் இது. அன்போட ஜேர்னியில் கெத்து எப்படி வந்தான், கெத்தோட ஒய்ஃபை எப்படி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆனாங்க, டிஎஸ்கே எப்படி வராப்புல, கவலை என்ன வராங்க. ஸோ நான் அப்போ அங்கே தானே முடிக்கணும். அதுக்கு நடுவில் நடக்கிற எல்லாமே வந்து ட்ராமாவுக்கான இன்கிரீடியன்ஸ் மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஃபேமிலி வந்து ஒரு கட்டத்தில் அதிகமாகிருச்சு, அதுக்காக அது நான் சொல்ல வரேன். நான் அதில் அங்கே ஆரம்பித்த பாயிண்ட் என்னவோ அந்த பாயிண்ட்ல முடிக்கணுங்கிறது வந்து இப்போ நான் அதை முன்னாடி முடிச்சிருக்க கூடாதுல்ல. நான் அங்கே தானே, நீங்கள் என்னதான் இது ட்ரைலரில் நான் வந்து 2 பேருக்கான ஈகோன்னு காமிக்கலாம், இல்லை எதுவானு காமிக்கலாம். இந்த கதையை நான் எங்கே எழுத ஆரம்பித்தேன், எங்கே ஆரம்பிக்கிறேன், அந்த பஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த பஸ்ஸு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அது போய் சரியான இடத்துல முடியணுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் முடிக்கிறேன். அங்கே முடிச்சாதான் கரெக்டாக வெளில போகும்போது அதுல ஆரம்பிச்சு போகணும் தான் எனக்கு ஒரு ஃபீல். மைண்ட்ல இருக்கணும். இவங்க 2 பேரும் லவ் தான் சேர்ந்துருவாங்க சார். எல்லா படங்களையும் சேர்ந்துருவாங்க, சேராம போவாங்க. அதுக்கு நான் அந்த கதை நான் அதுக்காக எழுதல.